ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் DM கிச்சன் டைரிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். காரசாரமான சுவையான காடை முட்டை தொக்கு எப்படி செய்து நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் 11 பாயில்டு எக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், பிரிஞ்சி இலை ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாமே ஒரு டீஸ்பூன் சேர்த்து வறுத்து இடித்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். 2 தக்காளி நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ண தக்காளியை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம அவிச்சு வச்சுருக்கிற காடை முட்டைகளில் கட் பண்ணாமல் லைட்டாக மசாலாலாம் உள்ளே இறங்குறதுக்காக லைட்டாக கீரல் மட்டும் போட்டுக்கணும். தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம காடை முட்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 2 டீஸ்பூன் நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம காடை முட்டைகளை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எதுவுமே கருகக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ் எல்லாமே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணால் ஒரு மாதிரி ரப்பரிங் மாதிரி ஆயிரும். எக்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். எக்ஸ் எல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். நம்ம அதே பேன்லேயே நம்ம இப்போ திரும்பி ஆயில் ஊற்றி தாளித்து எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ் இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சோம்பு, சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டி கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போதான் நம்மளுக்கு தொக்கு நல்லா வரும். ஆனியன்ஸ் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ துருவி வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்க போகிறோம். ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்க அளவு நம்ம போட்டுக்கலாம். மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியை நம்ம ஆட் பண்ணி சேர்த்துப்போம். தக்காளி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ தொக்கு வைக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஆனால் உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பாயில்டு எக்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக எடுத்து வச்சிருக்கிற மிளகு, சீரகம், சோம்பு 3 இடித்து வச்சிருக்க அந்த மசாலாவை மேலே தூவிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி நம்ம தூவிக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான காரசாரமான காடை முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.